Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நான் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான். இங்கே எதுக்கு அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வேளச்சேரி டு பரங்கிமலைக்கான ரயில் சேவை வந்து தொடங்கிட்டாங்க. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு விஷயம். முக்கியமாக ஒரு 18 வருஷம் இதுக்கிட்ட வெயிட் பண்ணதுக்கான ஒரு பயன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ரயில் சேவைன்றது ரொம்பவே வந்து ஈஸியாக அமைஞ்சிருக்கு. நிறைய வந்து அவங்களுக்கு வந்து சீப் அண்ட் டைம் சேவிங்காக இருக்குது அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ புதுசாக தொடங்கியிருக்காங்க இல்லையா, ஒரு எக்ஸ்ப்ளோர் மாதிரி நம்ம போகலாம். ஸோ அந்த ட்ரெயின் போயிட்டு அது அங்கேருந்து பரங்கிமலை மெட்ரோ பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து கோயம்பேடு அந்த சைடு போகிறவங்களாம் அது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே உள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம அப்படியே மாறி மாறி கீழே ட்ராக்கில் கூட இறங்கி நம்ம வந்து மாறி வந்துடலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2ல் மட்டும்தான் பரங்கிமலைக்கு போகிறதுக்கான ட்ரெயின் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புது வழியே இப்போ தான் மக்கள் யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஸோ கீழே இறங்கி நம்ம போகலாம். போயிட்டு இன்னும் ட்ரெயின் வரல, வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெயின் எவ்வளோ நேரத்துக்கு வருது அப்படின்ற எல்லா விஷயமும் பார்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா பேசலாம். ட்ரெயின்குள்ளே ஏறிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். வாங்க போகலாம். என் பேர் யுவராஜ் மேடம். நாங்கள் தலைமையிலேருந்து வரோம். தலைமையிலேருந்து நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஆமாம், எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு ட்ரெயின். நாங்கள் கிண்டி போய் மாறி போகணும், பஸ்ஸில் தான் போயிருந்தோம். இப்போ இங்கேருந்து பார்த்துக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகிடுது. அது மாதிரி போனால் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். அங்கே போனால் வெயிட் பண்ணணும். கிண்டிக்கு போய் செங்கல்பட்டு ட்ரெயின் போனால் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து போனாலும் நாங்கள் வெயிட் பண்ண தான் போக முடியும். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும், 40 மினிட்ஸ் ஆகும். ஆமாம், அங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து ஜனங்கள் நிறைய பேர் தெரியல இது இப்படி வரத்துக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஈஸியாக போகிறது. சில பேர் வயசானவங்களுக்கு நிறைய பேர் தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இப்போ தான் ஆமாம் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஆமாம், நான் ஓப்பன்லேருந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த ஸ்டேஷன் வரதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. ஆதம்பாக்கம், புய்துவாக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த சைடெலாம் 10-15 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ எல்லாம் ஈஸியாக போச்சு. இப்போ அவ்வளோ நாள்
இல்லை இப்போ சீசன் இப்போ தலைமையிலேருந்து ஒரு மீனா போக இப்போ டிக்கெட் கொடுத்தாங்க, ஓகே ஆகிடுச்சு. ஒரு சில ஸ்டேஷனில் சிஸ்டம் மாற மாட்டுது. அதனால் அங்கே போய் டிக்கெட்டு பார்த்து மாறி போனோம், அப்படி ஆகிடுது. அதனால் இப்போ எனக்கு ஈஸியாகிடுச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வேளச்சேரியிலேருந்து இங்கே பஸ் ரூட்டே கிடையாது. நான் இறங்கி நடக்கணும்னு 35 மினிட்ஸ், இப்போ ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆகுது. புழுதிவாக்கம் இறங்கி நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு 5 மினிட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. எவ்வளோ நாளாக இதை வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது நான் லாஸ்ட் இயர் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். இப்போ கூட ட்ரெயின் விட்டுட்டுருந்தாங்க, அப்போவும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். பஸ்ஸில் வந்தால் நம்மளுக்கு சென்டர்லேருந்து 1 hour ஆகுது. இங்கே லோக்கலில் எந்த பஸ்ஸும் இல்லை, லிஃப்ட்டு அன்ஸ்டாப்பபிள் இதுவாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டைம் இப்போ நடக்கிற நேரம் 35 மினிட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கேருந்து வரீங்க? இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அப்படியே நான் வந்து சித்தால பார்க்கலாம் வேலை அமௌண்ட்டு போகிறேன், வேலைச்சேரி வந்து அப்படியே. இப்போ இந்த ட்ரெயின் இல்லைன்னா எதில் போயிட்டு இருந்தீங்க? இல்லை பஸ்ஸில்? இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறதா தான் எவ்வளோ நேரம் ஆகும்? இது எவ்வளோ இது ஈஸியாக? பஸ்ஸில் போனால் நான் பைக்லாம் போயிருக்கேன், ஆனால் டைமிங் 1/2 hour அது ஆகும், 40 மினிட்ஸ் வரை ஆகும். இது ஆனால் ஈஸியாக இருக்குது. ஆமாம், இது ஈஸியாக இருக்குது. அதான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன், ட்ராவல் பண்ணி பார்க்குறேன். ஈஸியாக தாங்க இருக்குது. Okay. பாரிஸ் போயிட்டு இங்கே வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ட்ராக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தீங்க நீங்கள்? போயிருக்கோம், வேளச்சேரியிலேருந்து தான் போயிருக்கோம். இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வந்து பார்க்குறோம். இங்கே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் வரத்துக்குலாம் ஈஸியாக இருக்குது. அதுக்கு ஈஸியாக இருக்குது. பஸ்ஸில் தான் வர மாதிரி? பஸ்ஸில் வரணும், கஷ்டமாக இருக்கும். இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இது பார்க்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றது பார்க்க வந்திருக்கோம். ஈஸியாக இருக்குது இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது. ரோலா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரயில்வே ட்ராக் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான ஒரு பலனே சொல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கிண்டியாக இருக்கட்டும், இல்லை கோயம்பேடு அண்ணா நகர் வரைக்குமே ஐடி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா வீட்டு வேலையும் சொல்லிட்டு நிறைய வேலைக்கு கூலி தொழில் சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வேளச்சேரி, மடிப்பாக்கம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம், அவங்க எல்லாருமே பஸ்ஸில் வந்து கிண்டியில் அந்த மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. அது நம்ம வந்து மக்கள் பேசுகிறதும் நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா, சரி வந்துட்டு மாறணும், மெட்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா தாம்பரம் வரைக்கும் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும் மாறணும்னு நினச்சேன். பட் இங்கேருந்து நம்ம இறங்கி வரோம் இல்லையா, இறங்கி வந்துட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா போதும், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ட்ரெயின் போகும் இல்லையா, அது இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மடமடன் வேலைக்கெல்லாம் பரபரப்பாக கிளம்பி போவாங்க. வந்தீங்கன்னா மடமடன் இறங்கி அப்படியே நீங்கள் மெட்ரோக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்படியே வந்து மெட்ரோ பிடிச்சி போகிறவங்க போயிடலாம். இல்லை ஆப்போசிட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ பக்கத்தில் நீங்கள் அந்த ட்ரெயினுக்கு மாறினாலும் மாறிடலாம். ஆனால் கூட கொஞ்சம் நடக்கணும், ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சில பேருக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் ரொம்பவே அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து எம்ஆர்டிஎஸ்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே மெட்ரோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து போகிறவங்க எல்லாருக்குமே நிறைய வந்து டைம் சேவிங்காக இருக்குது. அறக்க காலையில் எழுந்துச்சு கிளம்புறவங்களுக்குலாம் சரி ஓகே கொஞ்சம் பொறுமையாக போகலாம், ட்ரெயினில் ஈஸியாக போயிடலாம். ஏன்னா ரொம்ப கூட்டத்தில் அடிச்சு பிடிச்சி டிராஃபிக்கில் நின்று போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இதில் இறங்கிட்டேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அசோக் நகரில் இருக்குது. ஸோ அப்படியே மெட்ரோவில் ஏறி நான் வந்து என் ஆஃபீஸ் போகிறேன். இதேமாதிரி அடுத்த வீடியோவில் இன்னும் சென்னையில் என்னெல்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்றத பார்க்குறதுக்காக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். until this bye from அர்ச்சனா.